நம்ம இப்போ வந்து 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச் 5 ஓவர். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா 5 ஓவர் 10 ஓவர் 50 ஓவர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 ஓவர் மேட்ச்சை நம்ம 5 ஓவர் மேட்ச்சில் நம்ம செமிஃபைனல் விளையாடிருக்கோம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணது இந்தியா. வின் பண்ணி போலிங்கை சூஸ் பண்ணாங்க. போலிங் சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு, கொஞ்சம் வெறித்தனமாக இருந்துச்சு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் பேட்டிங் தான் ரொம்ப மாசாக இருந்துச்சுங்க. ஒரு விக்கெட்டும் இல்லைக்காம 28 ரன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 24 ரன் அடிச்சு முடிச்சுக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் போராடினாங்க, இறுதி வரைக்கும் போராடினாங்க. ஆனால் அவங்களால எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட முடியல. ஆனால் வந்து இந்தியா வந்து 2-3 கேட்சஸ் தந்தாங்க. 2-3 கேட்சஸ் இல்லைன்னா 4-5 கேட்சஸ் இருக்கும். அதெல்லாம் இந்தியா கொடுத்தாங்க. இந்த கேட்சஸ்லாம் மிஸ் பண்ணனால இந்தியா என்னாச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க, எளிமையாக ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மேட்ச்சு ஜெயிக்கிறது. இவங்க வந்து ஈஸியாக அந்த பாலில் விட்டாங்க, பவுண்டரிக்கு போட்டோன்னு. அந்த மாதிரி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா இந்தியா ஈஸியாக ஜெயிச்சு சாம்பியன்ஷிப்கான கப் இருக்காங்க. அதை வச்சு இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. இறுதி போட்டியில் இங்கிலாந்து வரலாம், இல்லைன்னா ஆஸ்திரேலியா வரலாம். ஒரே ஒரு டீம் தாங்க மாறி இருக்கு, நியூசிலாந்து மட்டும்தாங்க மாறி இருக்கு இந்த இதில். மற்றபடி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரெண்டுமே இருக்கு. ஒரே ஒரு டீம் தான் மாறி இருக்கு, இது நியூசிலாந்து மட்டும்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தாரமாக இவர் விளையாடினாரு. ஆனால் வந்து என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடி இருக்கலாமோ தோணுது. ஏன்னா வந்து சிக்ஸ்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடிக்கும். ஆனால் 6 அடிக்கல. 6 அடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஏன்னா பிரச்சனை நோ பால் போட்டு இருக்கலாம் அவங்க. அதனால இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே முடிஞ்சிருக்கும், ஒரே ஒரு முடிஞ்சிருக்கும் மேட்ச். ஆனால் வந்து அதை இப்போ தான் முட்டாங்க இவங்க.